ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி இலவச லேப்டாப் திட்டம் வழங்கப்படுன மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தா ஷேர் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு 3 நாட்களாக வந்து பார்த்தா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் யாரும் தயவு செஞ்சு யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க ஒரு போலியான ஸ்கேமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேம் இதே ஸ்கீம் பற்றி நம்ம சேனல் 9 மந்த்துக்கு முன்னாடி அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திரும்ப 9 மந்த்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த லிங்க் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஷேர் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி அதுக்கும் அப்ளை வந்து பண்ணுறீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான். நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது நிறைய பேருக்கு போகிறதால நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அதன் காரணமாக ஒரு சில விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது டாப்பிக்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கான லேப்டாப் திட்டம் 2023க்கான விண்ணப்பங்கள் கிடைக்கின்றன சொல்லியிருக்காங்க. நிதி காரணங்களால் சொந்தமாக மடிக்கணினி வாங்கும் நிலையில் இல்லாத மற்றும் அவருடைய கல்வி நிலையில் லேப்டாப் தேவைப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டம் திறக்கப்பட்டுள்ளது. 2023 மட்டும் 9,60,000 பேருக்கு வந்து பார்த்தா இலவசமாக வந்து லேப்டாப் வழங்கப்பட்ட மாதிரி மெசேஜில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் தொடங்கப்பட்டு விண்ணப்பித்த மாணவர்கள் தங்கள் மணிக்கேலை பெற தொடங்கியோன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுத்துட்ருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்போ பதிவு பண்ணது கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த லிங்க்லாம் யாரையுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. முழுக்க இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ண எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காமிக்கின்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக காமிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா யாரும் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். இது முழுக்க ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு லிங்க் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுது. இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேலே இருக்க பாருங்கள். யூஆர்எல்க்கான லிங்க் வந்து அடிக்கடி உங்களுக்கான லிங்க் வந்து மாறிட்டே இருக்குது. உங்களுக்கான யூஆர்எல் லிங்கே மாறிட்டே இருக்குது. ஜஸ்ட் காமனாக லிங்க் கொடுத்துட்றாங்க. பட் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூஆர்எல் வந்து பார்த்தோன்னா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு லோகோயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ லேப்டாப் ஃபார் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ளை ஆன்லைன்னு. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஃபேக் ஆன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கான பேரை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கல்வி நிலை கேட்டிருக்காங்க. கல்வி நிலை எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் பிராண்ட், ஸோ எந்த லேப்டாப் வேணுன்றதையும் அவங்களே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லேப்டாப் வேணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தோம் ஒரு அவேர்னஸ்க்காக தான் காமிக்கிறேன். யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது முழுக்க ஃபேக்கானது தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது வரைக்கும் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 95,000 அந்த மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க அதுக்கான நம்பர்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 1 lakh கிட்ட வந்துடும் போலகுது. அந்தளவுக்கு வந்து பார்த்தா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஒருத்தர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கான விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது கிளிக் செய்யணுன்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தொடரும்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் தொடரும் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா அகைன் இந்த மாதிரி கேட்குது பாருங்கள். ஸோ உங்களுடைய பேரை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் பேர் வந்து திரும்ப சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நோக்கம், எதுக்காக இந்த லேப்டாப் தேவைப்படுறது நோக்கம் கேட்டிருக்காங்க. நோக்கம் கொடுத்துட்டு ஸோ கோரிக்கை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்கள் நேம் வந்து கரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ நேமை கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இந்தமாதிரி எதுக்காகலாம் இந்த மாதிரி லிங்க்கில் அங்கே எங்கன்னு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தா அந்த பேஜுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த பேஜ் மூலமாக ஆடு வரும். அதன் காரணமாக அவங்க ரெவென்யூ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதன் காரணமாக இந்த மாதிரி போலியான லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதன் மூலமாக அந்த நீங்கள் பேஜ் வந்து உங்களுக்கு பேஜெலாம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த பேஜுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் வரும். அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பேஜெலாம் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அல்லது 5 குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் பகிர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அதன் காரணமாக அவங்க வந்து பார்த்தா வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஃபேக், முழுக்க ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்தமாரி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தால் நீங்கள் யாரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. அதேமாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபார்வர்டோ
வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வந்து தெரியப்படுத்துங்க. இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.